சங்கீதங்களின் புத்தகம் 103வது சங்கீதம். சங்கீதம் 103வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் கவனிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். வீடுகளில் இருக்கிறவர்கள், விசுவாச பிள்ளைகள், உங்கள் வேதாகமத்தை கரங்களில் எடுத்து நாங்கள் சொல்லுகிற இந்த வேத பகுதிகளை நீங்களும் வீடுகளில் இருந்து வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 103வது சங்கீதம் 13வது வசனம். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இரங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற நல்ல தெய்வம். வேதம் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். கைவிடுகிற அனுபவம் என்பது இமை பொழுதின் அனுபவமாயிருந்தாலும் இரக்கத்தின் அனுபவம் என்பது அது ரொம்ப நீடித்த ஒன்றாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே ஆமென், இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக அமர்ந்தது போது அந்த வார்த்தை ஆண்டவர் என் இருதயத்திலே வைத்தார். தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் இரங்குகிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இரங்குகிறது போல, அப்படியானால் ஒரு குடும்பத்திலே இரக்கம் செய்வது என்பது வேதம் தகப்பனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அதுபோல தாயை குறித்து வேதம் சொல்லும் போது ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேறுதல், ஆறுதல் இவையெல்லாம் தாயோடு சம்பந்தப்படுத்தப்பட்டும் இரக்கம் செய்வதை தகப்பனோடு சம்பந்தப்படுத்தும் வேதம் பட்டியலிடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை 2 பகுதிகளாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இரங்குகிற தேவன் நமக்கு செய்யக்கூடிய 3 காரியங்கள். ஆமென். தேவன் இறங்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். இப்படியாக இந்த வசனத்தை 2 பகுதிகளாக நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் போது ஆமென் அவனுக்கு நடக்கக்கூடிய 3 காரியங்கள். ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாராகிலும் ஒருவர் இந்த வார்த்தையை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. 22வது வாசிங்க. 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். The first thing, தேவன் ஒரு குடும்பத்துக்கு இரங்கும் போது, தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுக்கு வெளிப்படும் போது அவர் செய்கிற முதல் காரியம் கொடிய வேதனையை மாற்றுவார். ஹல்லேலூயா. கொடிய வேதனை என்ன செய்வாராம்? மாற்றுவாராம். இது நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆமென் கூப்பிட்டதையும் இரக்கத்திற்காக கெஞ்சினதையும் இந்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவள் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்க வேண்டும், என் மகள் பிசாசினால்
பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இந்த கொடிய வேதனை நடுவிலே எனக்கு உம்முடைய இரக்கம் தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கொடிய வேதனையின் நடுவிலே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகன் கொடிய வேதனைப்படுகிறான். பிசாசானவன் என் குடும்பத்தை கொடிய வேதனைக்குட்படுத்துகிறான். பிசாசானவன் என் பிள்ளைகளை கொடிய வேதனைக்குட்படுத்துகிறான். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு தகப்பன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுத்துகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. மனிதர்களிடத்திலே கொண்டு வருகிறான் அந்த தகப்பன். தன் வியாதியோடு இருக்கிற தன் மகனை, சந்திரரோகியாய் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை, கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகனை, ஒரு பக்கம் ஒரு தாயினுடைய வேதனை, இன்னொரு பக்கம் ஒரு தகப்பனுடைய வேதனை. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை குடும்பமாய் தாயாய் தகப்பனாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தாய்க்கும் வேதனை இருக்கிறது, தகப்பனுக்கும் வேதனை இருக்கிறது. வேதம் ரெண்டு பேருடைய வேதனையையும் பட்டியலிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் தாய் வந்து ஆண்டவரிடத்திலே கதறுகிறாள், இன்னொரு புறம் தகப்பன் வந்து கதறுகிறான், எனக்கு இறங்க வேண்டும், என் மகளுக்கு இறங்க வேண்டும், என் மகனுக்கு இறங்க வேண்டும். ஆமென். அப்ப மகனும் மகளும் ஆமென் கொடிய வேதனையிலே அகப்பட்டிருக்கிற சூழ்நிலை, ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது மனிதர்களை அப்ரோச் பண்ணுகிறார்கள், சீஷர்களை அப்ரோச் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் அவர்களுடைய வேதனையை மாற்ற முடியவில்லை. தேவ ஜனமே, நம்முடைய வேதனையை மாற்றுகிறவர் நம்முடைய தெய்வம் மட்டும்தான். ஆமென். நாம் அகப்பட்டிருக்கிற கொடிய வேதனையை மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். மனிதர்களோ அல்லாவிட்டால் ஊழியர்களோ வேறு நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷர்களோ அல்ல நம்முடைய வேதனையை மாற்றுவது. நம்முடைய வேதனை மாறுகிற ஒரு இடம் என்றால் அவருடைய இரக்கம் வெளிப்படுகிற இடமே. ஹல்லேலூயா. கொடிய வேதனைகள் மாறும், கொடிய வேதனைகள் மாறும். ஒன்று பிசாசினால் கொடிய வேதனை, இன்னொரு பக்கம் வியாதியால் கொடிய வேதனை. ரெண்டுமே வேதனைகள் கொடியதாய் இருக்கிறது. ஒரு பக்கம் மகளுடைய வாழ்க்கையில, இன்னொரு பக்கம் மகனுடைய வாழ்க்கையிலே. ஒரு பக்கம் தாய் தேவனிடத்திலே வருகிறாள், இன்னொரு பக்கம் தகப்பன் தேவனிடத்திலே வருகிறாள். ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டது, அந்த வேதனை மாறினது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நமக்கு இறங்குகிற நல்ல தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர். அவர் இறங்கினால் கொடிய வேதனை மாறும், கொடிய வேதனை மாறும். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் அவனை என்ன செய்கிறது? விழ செய்கிறது, விழ செய்கிறது. ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை, அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு ஜீவியம். அது ஒரு பெரிய கொடிய வேதனையான அனுபவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புவது ஒரு நிலையான தன்மையில் இல்லாதபடிக்கு ஒரு நாள் இப்படி இன்னொரு நாள் இப்படி என்று சொல்லி நாம் இருப்பது ஒரு வேதனையான அனுபவம். அந்த வேதனை மாறுவதற்கு தேவன் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இறங்க வேண்டும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் இறங்குவேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் இறங்குவேன். இறங்கினால் கொடிய வேதனைகள் மாறும். ஆமென். இரண்டாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பர்த்திமேயு குருடன். ஆண்டவரும் சீஷர்களும் எரிகோவுக்கு
ஆமென், அவரை பின்பற்றுகிறார்கள். இந்த எரிகோவை விட்டு ஆண்டவர் புறப்படுகிற போது பர்த்திமேயு என்கிற குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அவனை குறித்து வேதனம் சொல்லுகிறது, அவன் ஒரு குருடன், அவன் ஒரு குருடன். அவனுடைய வாழ்க்கை வழி அருகே இருக்கிற வாழ்க்கை. மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை. மூன்று காரியங்கள். ஒன்று, அவன் குருடன். இரண்டாவது, அவன் வாழ்க்கை எங்கே இருக்கிறது? வழி அருகே, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. பாருங்க, நான் நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன், மண்டே மார்க்கெட்ல நான் வாகனத்தை விட்டு நிற்கும் போது என்னுடைய வாகனத்திற்கு முன்பாக ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஏழை தாய் பழங்களை விற்று கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன ஓலை கூடாரத்தை போட்டு விற்று கொண்டிருந்தாங்க. திடீரென்று காவல்துறை வாகனம் வந்து ஆமேன், அதிலிருந்து ஒரு ஆபீசர் இறங்கினாரு. இறங்கி மரியாதை இல்லாம, ஆமேன், அவமரியாதையோட அந்த தாயை பேசிவிட்டு, சாயங்காலம் வருவேன், இதுல என்ன இருக்க கூடாது, கடை இருக்க கூடாது. அப்போ அதே வாகனத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல நல்ல கட்டடத்துல கடைகள் இருக்கிறது. அங்கேயும் பழங்கள் என்ன செய்யப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. அவர்களிடத்திலே அந்த அதிகாரி என்ன செய்யல, போகல. இந்த வழி அருகே இருக்கிற அந்த தாயினிடத்திலே தான் அந்த எச்சரிப்பின் சத்தம். அப்படியானால் இந்த பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கையும் எங்கே தான் இருக்கிறது? வழி அருகே. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு வழி. இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து பிச்சை கேட்கலாம், நாளைக்கு இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி வேறொரு இடத்திற்கு போகலாம். அங்கே ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். ஆனால் நிரந்தரமாய் ஒரு இடத்துல இருக்கும் போது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. மூன்று காரியங்கள் இவனுடைய வாழ்க்கையில. ஒன்று, பார்வை இல்லை, அவனால் எதையும் பார்க்க முடியாது. அவனுக்கு முன்பாக எவ்வளவு உயர்ந்த இடங்கள், அழகான இடங்கள், அலங்காரமான இடங்கள், அற்புதமான காரியங்கள் இருந்தாலும் அதை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, ஆமென், என்ன வாழ்க்கை? வழி அருகே, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. மற்றவர்களையே எதிர்பார்த்து, மற்றவருடைய கரங்களையே ஏந்துகிற வாழ்க்கை. இது கொடிய ஒரு நிலைமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த நிலைமைகள் வரக்கூடாது. மூன்று காரியங்கள். என்னது? இருக்கிறதை அவனால பார்க்க முடியாத ஒரு நிலைமை, அதெல்லாம் ரொம்ப கொடிய நிலைமை. இரண்டாவது, வழி அருகே இருக்கிற வாழ்க்கை. மூணாவது, என்னைக்கும் அடுத்தவனையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இது கொடிய நிலைமை. அப்போ இரண்டாவது, ஆண்டுடைய இரக்கம் வெளிப்படுமே ஆனால் நடக்கிற காரியங்கள், கொடிய நிலைமைகள் மாறும். ஆமென். கொடிய நிலைமைகள் மாறும். விரும்பத்தகாத சூழ்நிலைகள். எல்லாரும் பர்த்திமேயுவிடத்திலே சொல்லுவார்கள், இயேசு வருகிறார், இயேசு இப்படி ஹைட்டா இருக்கிறாரு, இயேசு இப்படி அழகா இருக்கிறாரு, அவருடைய முடி இப்படி இருக்கிறது, அவருடைய நடை இப்படி இருக்கிறது. இதெல்லாம் கேட்கிறான், அவனால் பார்க்க முடியவில்லை. அவனுக்கு முன்பாக எத்தனை விதமான அதிசயமான காரியங்கள் இருந்தாலும் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கொடிய ஒரு காரியம். பாருங்க, கொடிய ஒரு, நீங்க பாருங்க, நீங்க நல்லா பாக்குறோம், நம்முடைய கண்கள் நல்லா பாக்குறோம், பாக்குற கண்களா இருக்குது. திடீரென்று நம்முடைய கண்கள் மங்கி விட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உங்களால உங்க வீட்டுக்குள்ள நடக்க முடியுமா? நினைச்சு பார்க்கவே முடியல, நினைச்சு பார்க்க. அப்ப பிறவியிலேயே குருடனா இருக்கிறான். எப்படி இருக்கும் அவனுக்கு வாழ்க்கை? எல்லாரும் அவனுக்கு சொல்லுவாங்க, நம்ம இப்ப இப்படி போயிட்டு இருக்கிறோம், இந்த வழியா போயிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு பாக்குற காரியம் அழகா இருக்குதுன்னு சொன்னாலும் இவனால அதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அது போல ஒரு கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் இரக்கத்துக்காக கேட்கிறார். நிரந்தரமற்ற ஒரு இடம், நிரந்தரமற்ற ஒரு வேலை, நிரந்தரமற்ற ஒரு வாழ்வு.
எப்ப வேண்டுமென்றாலும் இதிலிருந்து நான் துரத்தி விடப்படலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஸ்தலத்தை விட்டு நான் விரட்டி அடிக்கப்படலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும். பாருங்க, ஸ்லம் ஏரியால இருப்பாங்க பாருங்க, அப்போ அங்க போய் திடீரென்று ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த இடத்தை விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னா, அவன் எத்தனை ஆண்டு காலம் அவன் குடியிருக்கிறவனா இருந்தாலும் அடுத்த செகண்ட் நோட்டீஸை கொடுத்தவன் அவன் என்ன செய்யணும்? அந்த இடத்தை காலி பண்ணி ஆகணும். அவன் எங்க போறா ஏது போறா அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நிரந்தரம் இல்லாத இடம், நிரந்தரம் இல்லாத இடம். ஆனால் சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுடைய பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வேறொரு இடத்தையோ அல்லாவிட்டால் அதற்கான பணத்தையோ கொடுத்து விட்டுதான் அவர்கள் அந்த இடத்தை விட்டு மாற்றுகிறார்கள். ஆனால் புறம்போக்கிலே ஏதுமில்லாத ஒரு இடத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கை கொடிய நிலைமைகள், கொடிய நிலைமைகள். இந்த பர்த்திமை குருடனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அவனுடைய நிலைமை மிகவும் கொடிதான நிலைமை. ஏந்துகிறான், ஒவ்வொரு நாளும் ஏந்துகிறான், ஒவ்வொரு நாளும் ஏந்துகிறான். என்னைக்கும் யாருடைய கையை எதிர்பார்த்தா வாழ்றது, என்னைக்கும் மற்றவருடைய கரத்தை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை என்பது அது ஒரு குடிதான நிலைமை. கர்த்தருடைய இரக்கம் விளங்கும் போது, கர்த்தருடைய இரக்கம் உன் குடும்பத்தில் விளங்கும் போது அந்த கொடிய நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒன்று நான் சொன்னேன், கொடிய வேதனைகள் மாறும். தேவனுடைய இரக்கம் விளங்கும் போது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் இறங்கினால் முதலாவது கொடிய வேதனைகள் மாறுகிறது, இரண்டாவது கொடிய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார், கொடிய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். மூன்றாவது கவனியுங்கள், மூன்றாவது கவனியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 123வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 123:3. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் நாங்கள் மிகவும் நிறைந்திருக்கிறோம். யாருடைய நிந்தனை? அடுத்த வசனம் சொல்லுகிறது, சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. நிந்தனையினால் நிறைந்திருக்கிற ஒருவன், நிந்தனையினால் நிறைந்திருக்கிற வாழ்க்கையுடைய ஒருவன் தேவனுடைய சமூகத்திலே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். ஒரு கூட்ட ஜனம் கூப்பிடுகிறது, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கியாக வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், சில தேசங்களிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஜனங்கள், நமக்கு தெரிந்திருக்கிற அருகாமையில் இருக்கிற இலங்கை தேசத்திலே தமிழ் மக்களுடைய வேதனைகள், அவர்கள் பல வருஷங்களாக கூப்பிடுகிறார்கள், எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டும், எங்கள் இனத்துக்கு இறங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் மனிதர்களுடைய செவிகள் அதற்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிந்தனைகள். மூன்றாவது, தேவனுடைய இரக்கம் வெளிப்படும் போது கொடிய நிந்தனைகள் மாறும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே, ஆமென், 58வது வசனம், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க செய்தார். நன்றாக கவனியுங்கள், முதிர் வயதிலே தேவன் இரக்கத்தை விளங்க செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இந்த நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். முதிர் வயது வரைக்கும் கர்ப்பம் தரிக்காதபடிக்கு, முதிர் வயது வரைக்கும் பிள்ளை பேர் இல்லாதபடிக்கு அவதிப்பட்டு கொண்டிருந்த, வேதனைப்பட்டு கொண்டிருந்த, நிந்தைக்குட்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கத்தை விளங்க செய்த போது அந்த இரக்கம் அவளுடைய நிந்தையை மாற்றினது. இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஏதோ ஒரு வகையிலே நாம் நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்த பிரகாரம், ஆண்டவரே, நிந்தனைகளால் எங்கள் வாழ்க்கை மிகவும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஆமென் பெருமூச்சோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே இரக்கத்திற்காய் நாம் தேவ சமூகத்திலே கெஞ்ச வேண்டும். ஆமென். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கொடிய நிந்தனைகள் மாற வேண்டும், கொடிய நிந்தனைகள் மாற வேண்டும்.
3 காரியங்கள். 1, கொடிய வேதனைகள் மாறும். 2, கொடிய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். 3, கொடிய நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குவாராம். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு இறங்குவாராம்? தமக்கு பயந்தவர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது யாதெனில், தனக்கு பிரியமான, தனக்கு மேன்மையான, தனக்கு ஆமென் எது முக்கியத்துவமாய் எண்ணப்படுகிறதோ அதை தேவனுக்காய் கொடுப்பது, அதை தேவனுக்காய் கொடுப்பது. ஆமென். 100 வயசுல ஒரு குழந்தை, அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமென். 100 வயசுல கிழவன் தானே. ஆமென். நேற்றைக்கு பேப்பர்ல பார்த்தேன், 78 வயசு தம்பதியர்களுக்கு இரட்டை பிள்ளைகள். 78 வயசு தம்பதியர்களுக்கு இரட்டை பிள்ளைகள். ஆமென். அப்போ 100 வயசுல ஆமென் அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இவ்வளவு சந்தோஷம். 25 வருஷம் தவம் இருந்து இப்ப பார்க்கிறார் ஆண்டவர், ஆபிரகாமே, உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனும் நீ உன்னுடைய நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு கொத்துரு. ஒரு மறு உத்தரவும் சொல்லல, ஒரு பிரதி உத்தரமும் சொல்லல. ஓகே ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும். ஒரே வார்த்தை சாட்சி சொல்றார் ஆண்டவர். பரலோகம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது, ஆபிரகாமே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது. நீ எல்லாத்தையும் விட்டு வந்த பத்தியா, அப்ப கூட நான் சொல்லல. உன் தகப்பனை, உன் தேசத்தை, உன் இனத்தை விட்டு வந்த போது கூட என்ன சொல்லல ஆண்டவர்? இப்படி ஒரு சாட்சியை சொல்லல. எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக எங்கே போகிறோம் என்று தெரியாமல் வந்த போது கூட அப்படி ஒரு சாட்சி இல்லை. ஆனால் தான் நேசித்த, தனக்கு முக்கியத்துவமா எண்ணப்படுகிற, தனக்கு மேன்மையா எண்ணப்படுகிற ஆமீன் காலங்கள் கடந்து காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை ஆமீன் ஆண்டவருக்காக கொடுக்கும் போது, தன் திறமைகள், தாளந்துகள், எது நமக்கு முக்கியமா எண்ணப்படுகிறதோ, எதை நாம் பெருமையா எண்ணுகிறோமோ, எதை நமக்கு பிரியமா எண்ணுகிறோமோ, அது தேவனுக்கு என்று சொல்லும் போது அப்பொழுதுதான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சொல்ல வேண்டும். ஆமென். அப்படி சொல்லுவாரே ஆனால் இரக்கம் விளங்கும். தேவனுடைய இரக்கம் யாருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. அந்த இரக்கத்தை கர்த்தர் விளங்க பண்ணினாரே ஆனால் 3 காரியங்கள். 1, கொடிய வேதனைகள் மாறும். 2வது, கொடிய நிலைமைகள் மாறும். 3வது, கொடிய நிந்தைகள் மாறும். கொடிய நிந்தைகள் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கொடிய வேதனைகளையும் நிந்தைகளையும் ஆமென் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு இறங்கினார். அந்த நிந்தைகள் மாறினது. வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் நிந்தையை நான் என்ன செய்தேன்? புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தை என்ன செஞ்சேன்? புரட்டி போட்டேன். கொடிய நிந்தனைகள் மாறும். இதை ஆண்டவர் செய்கிறார். இதை இந்த இரக்கம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். 1, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் எங்க இருக்கு? ஆலங்கோட்டில் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஆமென். சொல்லுங்க, வாசிங்க. ஆமோஸ் 5:15. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆமென். தேவன் இறங்க வேண்டும் என்றால் நன்மையை விரும்புங்கள். எதை விரும்புங்க? நன்மையை விரும்புங்கள். தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். நன்மையை விரும்புங்கள் என்று சொல்லும் போது எல்லா மனுஷனுக்கும் விருப்பம் நன்மைதான். அது உலகத்தானுக்கும் துன்மார்க்கனுக்கும் யாராக இருந்தாலும் அவன் நன்மையைத்தான் விரும்புகிறான். ஆனால் வேதம் அப்படி சொல்லாமல், நீங்கள் தீமையை
வெறுத்து நன்மை என்ன செய்யுங்கள், விரும்புங்கள். வேதம் சொல்லுகிற தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அவர் இறங்குவார். அப்ப இரக்கம் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நன்மையை விரும்ப வேண்டும். நான் நன்மையை தான் விரும்புறேன் பாஸ்டர், ஆனா தீமையை வெறுக்கலையே. தீமையை வெறுத்து நன்மையை விரும்ப வேண்டும். நன்மையை மாத்திரம் விரும்புவதல்ல, ஒரு பக்கம் நன்மையை விரும்பிக் கொண்டு இன்னொரு பக்கம் தீமையை வெறுக்காமல் தீமையிலே இருப்பதல்ல. நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், ஐஸ்வர்யமான இருக்க வேண்டும், எல்லாத்திலும் இருக்கணும். இதெல்லாம் நன்மையான காரியத்தை விரும்புவது நல்லதான். ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் வெறுக்க சொன்ன தீமையான காரியங்களை வெறுக்காதபடிக்கு நன்மையை விரும்புவதல்ல, தீமையை வெறுத்து நன்மையை விரும்பினால் வசனம் சொல்லுகிறது ஒருவேளை. எப்படி? ஒருவேளை, அதுலயும் ஒருவேளை தான். அப்போ இரக்கம் என்பது அப்படி அசால்ட்டா வந்துட்டா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது ஆமென், ஒருவேளை. ஒருவேளை யோனா கப்பலின் அடித்தட்டிலே படுத்திருக்கிறான், கொந்தளிப்பு வருகிறது. எழுப்பி சொல்றாரு, கூப்பிடுப்பா, ஒருவேளை சாமி என்ன செய்வாரு, இறங்குவாரு. அதுவும் 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இரக்கம் என்பது, தேவனுடைய இரக்கம் வெளிப்படுவது என்பது வேதம் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல். அப்ப அந்த இரக்கத்துக்காக நாம எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது இருக்குது. 700 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. 120 தேசங்களுக்கு மேல தேசங்கள் இருக்குது இந்த உலகத்துல. எல்லா தேசத்துக்கும் தேவனுடைய இரக்கம் கிடைச்சிச்சா அப்படின்னா இல்ல. எல்லா ஜனத்துக்கும் தேவனுடைய இரக்கம் கிடைச்சிச்சா அப்படின்னா இல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ தீமையை வெறுத்து நன்மையை விரும்பு. ஒருவேளை கர்த்தர் என்ன செய்யலாம், யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு ஆமென். ஒரு வார்த்தை மாறிச்சுன்னா பாருங்க, மீனிங்கே மாறிடுது. ஆமென், மீதி ஆனவர்களுக்கு இறங்குவார். ஆமென். ஒருவேளை, ஒருவேளை. அப்ப எவ்வளவு அதிகமாய் நாம நன்மையை விரும்பணும், எவ்வளவு அதிகமாய் நாம தீமையை வெறுக்கணும். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். தீமையை வெறுத்து நன்மை. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். ஆமென். நல்ல கவனிங்க. ஒன்று நான் சொன்னேன், நன்மையை விரும்புங்கள், அவர் இறங்குவார். இரண்டாவது, அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் இறங்குவார். இறங்குவார். இரக்கம் கிடைப்பதற்கு நாம் தேவ சமூகத்திலே கெஞ்ச வேண்டும். ஒரு சாதாரண மனுஷன், 5 வருஷம் ஆளுகையில் இருக்கிறவன், ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், ஒரு எம்பியா இருக்கலாம், அவன் நமக்கு இறங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் போய் அவனிடத்திலே கெஞ்சுகிறோம். நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கு, காரியத்தை சாதிப்பதற்கு என்னெல்லாம் முறைகளை கையாள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நாம முயற்சி செய்து பார்க்கிறோம். எப்படியாவது அந்த மனுஷன் இறங்க வேண்டும், அந்த மனுஷன் மனசு வச்சா இது நடக்கும், அந்த மனுஷன் மனசு வச்சா, அந்த அதிகாரி மனசு வச்சா நடக்கும்னு சொல்லி மனுஷனுக்கு முன்பாக போய் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம். இங்க வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தேவன்தான், தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவன்தான். ஆனாலும் அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்று, தீமையை வெறுத்து நன்மையை விரும்ப வேண்டும். இரண்டாவது, தேவ சமூகத்தை நோக்கி நாம் என்ன செய்யணும், கெஞ்சணும். கெஞ்சணும். ஆமென். கெஞ்சணும். எபிரேயர் 4:16 வாசியுங்கள். எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெற, நல்லா கவனிங்க, இரக்கத்தை பெற
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும். நல்ல கவனிங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆமென். இரக்கத்தை பெற நாம் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் சேரணும். அவருடைய சமூகத்தில் சேரணும். அவருடைய சமூகத்தில் வராமல் அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்ச முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு ஆண்டவரே கெஞ்சுறதுனா என்ன? கெஞ்சுறதுனா என்ன? சில பேர் போன்ல கெஞ்சுவாங்க, பாஸ்டர் எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. சில பேர் நேர்ல வந்து கெஞ்சுவாங்க. வேதம் சொல்லுகிறது, நேரே அவருடைய கிருபாசன தண்டைக்கு வந்து, அவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற ஸ்தலத்துல வந்து, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல வந்து, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம கெஞ்சணும். கெஞ்சும் போது அவர் இரக்கத்தை என்ன செய்கிறார்? விளங்க செய்கிறார். பாருங்க, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சில காரியங்களை அவங்க பாட்டுக்கு அப்படியே தென்னாவட்டா கேட்கும் போது நம்ம செய்ய மாட்டோம். ஆனா பாருங்க, வந்து கெஞ்சுவானுங்க, கெஞ்சுவான், கையெடுத்து கும்பிட்டுருவான். அப்படியே ப்ளீஸ் அப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருவான். அதுக்கு மேல நம்ம இறங்காம இருக்கவே முடியாது. அப்படியே வந்து குனிஞ்சு அப்படியே நிப்பான் பாருங்க. 2வது டிக்கெட்டு கையெடுத்து அப்படியே கும்பிட்டு, இப்படியே லிட்டரலா கையெடுத்து கும்பிட்டு, ப்ளீஸ் அப்பா தந்துருங்கப்பா, செஞ்சிருங்கப்பா, வாங்கிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நேற்றைக்கு இரவு நாகர்கோயில கொண்டு விடணும். அவனை போற வழியில ஆமேன் கேக்குறான், எனக்கு சிக்கன் வேணும். 9 மணி ஆயிடுச்சுடா. இல்ல எனக்கு வேணும். கார்ல பக்கத்துல உட்காந்து இப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க, ப்ளீஸ் அப்பா எனக்கு சிக்கனும் பீஸாவும் வேணும் அப்படின்னு. இப்ப பீஸா கடை இல்லடா, வேணா சிக்கன் வாங்கி தரேன்டா. சிக்கன் வாங்க போன இடத்துல ஒரு ஜூஸை பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் முன்னாடியே, ப்ளீஸ் அப்பா எனக்கு இந்த ஜூஸ் வாங்கி தாங்கப்பா. ஜூஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு திட்டு கிடைக்கும், எனக்கு இதெல்லாம் எல்லா டோஸும் கிடைக்கும் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த ப்ளீஸ் அப்பானால நான் என்ன செஞ்சிட்டேன்? இறங்கிட்டேன். சமூகத்தில் கெஞ்சணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தகப்பனுடைய இருதயமே அப்படி இருக்கும்போது, தாயின் கற்பத்தில் உருவாகினவர் எலும்புகள் உருவாகுவதற்கு முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்னமே பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற பரம தகப்பன் நாம் அவருடைய சமூகத்தில் கெஞ்சும் போது அவர் இறங்காமல் இருப்பாரோ? அவர் இறங்குவார். அவர் இறங்கினால் கொடிய வேதனைகள் மாறும். அவர் இறங்கினால் கொடிய நிலைமைகள் மாறும். அவர் இறங்கினால் கொடிய நிந்தைகள் மாறும். அவர் இறங்குவதற்கு நன்மையை விரும்புங்கள். 2வது சமூகத்தில் கெஞ்சுங்கள். 3வது கடைசியாக வேதம் சொல்லுகிறது, மார்க் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசியுங்கள். அதட்டினார்கள், தாவீதின் குமாரனே என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். 3வது நாம் என்ன செய்யணும்? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடணும். 1வது நன்மையை விரும்பணும். 2 சமூகத்தில் கெஞ்சணும். 3வது முன்னிலும் அதிகமாய். இரக்கம் கிடைக்கலையா? இரக்கம் தாமதிக்குதா? அப்ப இதுவரைக்கும் கூப்பிட்டதை பார்க்கிலும் முன்னிலும் அதிகமாய் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஒருவேளை நாம் கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு கேட்காத போல் இருந்திருக்கலாம். மற்றவருடைய சத்தத்தோடு இணைந்து நம்முடைய சத்தம் போகும்போது ஒருவேளை நம்முடைய சத்தம் அவருக்கு செவிகளில் கேட்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னும் அதிகமாய் எத்தனை தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், யூதா 1:21 வேதம் சொல்கிறது, அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி, ஆமென். நாம் காத்திருந்து முன்னிலும் அதிகமாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தேவன் இந்த காலை நேரத்திலே நமக்கு இறங்குவார். அவர் இறங்கினால் கொடிய வேதனைகள் மாறும். அவர் இறங்கினால் கொடிய நிலைமைகள் மாறும். அவர் இறங்கினால் கொடிய நிந்தைகள் மாறும். அவர் இறங்குவதற்கு நன்மையை விரும்ப வேண்டும், சமூகத்தில் கெஞ்ச வேண்டும், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். பத்திமை குருடன் நிக்கல, அதட்டினோட நிக்கல,
கூப்பிடாதன்னு சொன்ன உடனே நிக்கல. இன்னைக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் நின்று விடுகிறார்கள், கூப்பிட்டு பார்க்கிறார்கள். ஊர் அவர்களை தடை செய்கிறது, உலகம் அவர்களை தடை செய்கிறது, பாரம்பரியம் அவர்களை தடை செய்கிறது, பொல்லாத மனிதர்கள் அவர்களை தடை செய்கிறார்கள். நீ ஏன் அதை கூப்பிட வேண்டும், நீ ஏன் கூப்பிட வேண்டும்? பாருங்க, நேத்தைக்கு மைக் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிருக்கிறேன். கடையில போய் மைக் வாங்கிட்டு நிக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட ஒரு அக்கா ஒரு வெள்ளை கலர் தொப்பியும் போட்டுட்டு வந்து, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு. கடைக்காரன் எல்லாம் பார்க்கறான். ஆமா, நீங்க கிறிஸ்டியனா? ஆமா, நான் தான் இயேசப்பா. சரி, அப்ப நாங்க எல்லாம் பாருங்க, யாரோ யார் பெத்த பிள்ளையோ ஒவ்வொரு கடையா போயிட்டு நான் தான் ஏசப்பா, நான் தான் இயேசு. சரி, அங்க ஒரு பாஸ்டர் நின்னாரு அந்த கடையில. அது மைக் வாங்குற கடை, எல்லாமே பாஸ்டர் தான். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாமே ஏசப்பா கூட்டாளிகள் தான். அந்த பாஸ்டர் வந்து, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா தாங்க ஏசப்பா, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா தாங்கப்பா அப்படின்னு ஒண்ணு. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு தரணும். இல்ல இல்ல, நாங்க கும்பிடுற ஏசப்பா எங்களுக்கு தான் தருவாரு, எங்களுக்கு தான் தருவாரு. பாருங்க, இப்படியே இருக்கிறாங்க. நான் தான் ஏசப்பா. வசனம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். தடை வரட்டும், பாரம்பரியம் தடை பண்ணுது, உலகம் தடை பண்ணுது, சமுதாயம் தடை பண்ணுது, அன்பியம் தடை பண்ணுது, அவன் இவன் தடை பண்றான், எல்லாரும் தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு தடையை பார்த்து இருந்து விடாதபடிக்கு தடையை உடைத்து, ஆமே நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு இப்போ இரக்கம் வேண்டும், எனக்கு இப்ப என்ன வேணும்? இரக்கம் வேணும். இந்த நிலைமையில நான் இருக்க விரும்பல, இந்த வழி அருகே இருக்க நான் விரும்பல, பார்வையற்றவனா இருக்க நான் விரும்பல, இந்த மற்றவனையே எதிர்பார்த்து இருக்க நான் விரும்பல, எனக்கு இந்த நிலைமை மாறணும், மாறணுமா? இரக்கம் வேணும், இரக்கம் வேணுமா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற தேவ ஜனமே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் முழங்கால் படிடுவோம். அன்றைய சமூகத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தேவன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தேவன். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார், தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அவர் இறங்கினார், மகளுடைய வேதனை மாறினது, ஒரு தாயினுடைய வேதனை மாறினது, ஒரு தகப்பனுடைய வேதனை மாறினது. அந்த தாய் அந்த மகளை எங்கெல்லாமோ கொண்டு போயிருப்பார். இந்த கொடிய வேதனையிலிருந்து எப்படியாவது என் மகள் மாற வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கொடிய வேதனை மாறணும்னு சொல்லி எங்கெல்லாமோ போயிருப்பாங்க. ஆனா எங்கேயும் மாறல. அந்த தகப்பன் தன் மகனை சுமந்து கொண்டு யார் யார் இடத்திலோ போயிருப்பான். ஈவன் இயேசுடைய சீஷர்கள் இடத்துல கூட போனா அவர்களாலே முடியல. இரக்கம் மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, இரக்கம் மாறாதவரிடத்திலிருந்து. மனிதர்கள் இறங்க முடியாது ஐயா, தெய்வம்தான் இறங்குகிறவர். 1000 தலைமுறை மட்டும் இறங்குகிறவர், 1000 தலைமுறை மட்டும் இறங்குகிறவர். இறங்கும்படி காத்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, உனக்கு இறங்கும்படி he will be waiting. அவர் காத்திருப்பார், காத்திருப்பார். நீ நன்மையை விரும்பினா, நீ அவர் சமூகத்தில் கெஞ்சினா, முன்னிலும் அதிகமா கூப்பிட்டார், அவர் இறங்குவார், அவர் இறங்குவார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால், எந்த சூழ்நிலையில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், ஒருவேளை அந்த தாயை போல நீ சொல்லலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடிய வேதனை. அந்த தகப்பனை போல நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம், என் மகனுடைய வாழ்க்கையிலும் பெரிய கொடிய வேதனை. அந்த பத்திமை குருடனை போல உன்னுடைய நிலைமையை நினைச்சே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த நிலைமை பிடிக்கல பாஸ்டர். எத்தனை காலத்துக்கு வழி அருகே
எத்தனை காலத்துக்கு பார்வை இழந்த ஒரு வாழ்க்கை, எத்தனை காலத்துக்கு மற்றவனையே பார்த்து கையேந்தி நிற்கிற வாழ்க்கை. எனக்குன்னு எங்களுக்கு ஒரு கொம்பை நீர் ஆயத்தம் பண்ண மாட்டீரோ? இரக்கத்தை விளங்க செய்தார். எலிசபெத் சந்தோஷப்பட்டார். சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினது. இரக்கம், தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கேளுங்க. இறங்குவேன்னு சொல்றாருல, இறங்கும். அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். ஒருவேளை அவர் இறங்கலாம். அவர் சமூகத்திலே கெஞ்சுங்கள். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். நிச்சயம் இறங்குவார், நிச்சயம் இறங்குவார். நமக்கு இறங்காமல் இருப்பாரா? உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ? நிச்சயமாய் இறங்குவார். முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய். சுத்தி இருக்கிறவர்களை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, தடைகளை பார்க்காத, சோர்வுகளை பார்க்காத, எதிர்வினைகளை பார்க்காதீங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த நிலைமை மாறணும்னா கூப்பிடுங்க. கொடிய நிலைமைகள் மாறும், கொடிய நிந்தைகள் மாறும், கொடிய வேதனைகள் மாறும். பவுல் எழுதுகிறார் பிலிப்பியருக்கு, துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு கர்த்தர் எனக்கு இறங்கினார். கர்த்தர் எனக்கு இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு கர்த்தர் எனக்கு இறங்கினார். தேவனுடைய இரக்கம் நமக்கு துக்கத்துக்கு மேல துக்கத்தை வர விடாது. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, எங்களுக்கு இறங்கு ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற தெய்வமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகள் யார் யாருடைய செவிகளில் எல்லாம் தொனித்ததோ, யார் யாருடைய உள்ளங்களில் இல்லங்களில் எல்லாம் தொனித்ததோ, அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவ இரக்கம் வெளிப்படுவதாக, தேவ இரக்கம் வெளிப்படுவதாக, தேவ இரக்கம் வெளிப்படுவதாக, தேவ இரக்கம் வெளிப்படுவதாக. இந்த 9வது மாதம் இந்த 26வது நாள்ல தேவனுடைய இரக்கம் வெளிப்படுவதாக. 10வது மாதம் முடிவதற்குள்ளாக தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டதற்கான அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில தென்படுவதாக. எங்கள் கண்களுக்கு முன்பாக அவைகள் தென்படுவதாக. தேவரீர் எங்களுக்கு இறங்கிவிட்டீர், எங்கள் குடும்பத்துக்கு இறங்கிவிட்டீர், எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கிவிட்டீர், எனக்கு இறங்கிவிட்டீர் என்று சொல்வதற்கான அடையாளங்கள் தென்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கொடிய வேதனைகள் மாறுவதாக, கொடிய நிலைமைகள் மாறுவதாக, கொடிய நிந்தைகள் மாறுவதாக. பிசாசினால் வருகிற கொடிய வேதனைகள், வியாதிகள், பலவீனங்களால் வருகிற கொடிய வேதனைகள் மாறுவதாக. தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த இரக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார், ஆண்டவரே, சபையின் விசுவாச குடும்பங்கள், வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், வெளி பட்டணங்களில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொரு தேவ மனிதர்கள், ஆண்டவரே, நண்பர்கள், விசுவாச பிள்ளைகள், உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து இந்த வார்த்தை கேட்டவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுவதாக. தாயின் மகளுக்கும் இரக்கம் வெளிப்பட்டது போல, அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் வெளிப்பட்டது போல, அந்த ஜனத்துக்கு இரக்கம் வெளிப்பட்டது போல, இன்றைக்கு ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தம் பிள்ளைகளுக்காக இறங்க வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிடுகிற ஒவ்வொரு பெற்றோருடைய கூக்குரலையும் கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் இறங்குவது போல இறங்குவீராக, இறங்குவீராக. இரக்கங்கள் எங்களுக்கு வந்ததற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமை
உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.